இந்த நாகர்கோயிலில் உள்ள முஸ்லீம் வந்து பீப்பு கறி வைப்பாங்க. எப்படின்னா 1/2 கிலோ பீப்பு, அதை நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு 2 தக்காளி 3 பெரிய வெங்காயம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் 2 ஸ்பூன் வத்தல் பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி உப்பு கரெக்டாக எல்லாம் 3 தக்காளி பழம் ஒரு 3 வெங்காயம், பெரிய உள்ளின்னா பெரிய உள்ளி, சின்ன உள்ளின்னா ஒரு 4, நல்ல பெரிய வெங்காயம்னா ஒரு 3 பெரிய உள்ளி. இந்த 3 பெரிய உள்ளி இறைச்சியை நல்லா கழுவி வச்சுட்டு இந்த 2-3 தக்காளி 2 பச்சை மிளகு 2-3 எரிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன பச்சை மிளகு 3 பெரிய உள்ளி 2 தக்காளி மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி 2 ஸ்பூன் வத்தல் பொடி 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு விரவி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு விசில் விட்டு எடுத்துடணும். எடுத்து வச்சுட்டு தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அதுலேயே அந்த தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சிட்டு என்ன செய்யணும்னா அந்த வத்தலை 1 ஸ்பூன், நம்ம 1 ஸ்பூன் வத்தல் தானே போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இனி 1 ஸ்பூன் வத்தலை அதில் நல்லா இது கிண்டி சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு கிண்டி அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் அந்த மசாலையை தூக்கி இதில் ஊற்றிட்டு அதில் ஊற்றி ரம்பா இலை கொஞ்சம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டு புதினா மல்லி போட்டு நல்லா திருப்பி தாளித்து ஊற்றிட்டு திருப்பி கொதிக்க வச்சு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். சோறுக்கு நல்லா இருக்குது, சப்பாத்தி ஆப்பத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி